Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல மேங்கோ டிசைன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே நம்ம போட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. நீங்க பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா அந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க இப்போதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு டெலகிராம் குரூப் இருக்குது. நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நான் அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லுவேன். நீங்கள் அதெல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி இருக்கிற பேட்டர்ன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். நல்லா உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் அகலமாக வந்து மேலே போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் இந்த இது வந்து டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டல் மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு கர்வாக சுழிச்சு விட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்துடும். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெட்டலோட ஷேப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்வாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. நல்லா ஷார்ப்பாக போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் போடும்போதும் டிப்பை இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிசைன் வந்து அழகாக வரும். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸாக வந்து கொண்டு போகணும். நல்லா கர்வாக ரெண்டு பக்கமே நல்லா கர்வாக போய் வரணும். அப்படி தான் நீங்கள் வந்து போடணும். பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க உங்களுக்கு அடையாளத்துக்காக. அதை வச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன கர்வ் ஒன்று போட்டிங்கன்னா அழகாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைட்டன் பண்ணிக்கோங்க. லைட்டாக போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டார்க்கன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கும். இந்த மேங்கோ டிசைனுமே அழகாக இருக்கும். நீங்கள் இந்த நிறையா டிசைனாக நீங்கள் போடலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் தான். இப்போ இதெல்லாமே சாம்பிள். நீ இதெல்லாம் வச்சு இதையே பேசிக்காக வச்சு இதையே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதையே வச்சு நீங்கள் ஒரு ஃபுல் ஹேண்டுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதனால் இப்போ நான் சொல்கிற எல்லா டிசைன் மேங்கோ டிசைனுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும்.
இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று வரலை, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இது எனக்கு கரெக்டாக வரலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த என்ன டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் அதை மறுபடியும் தனியாகவே உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் போடுறத பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறையா டிசைன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ இருந்தாலும் எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலுமே அந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அதை வந்து நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு.
வரைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வருதா வரலையா அப்படிங்கிற ஒரு இதே உங்களுக்கு தெளிவே கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் பார்க்குறதோட இல்லாமல் அதை ட்ரை பண்ணுங்கள். அந்த தப்பு இப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1/2 ஹவராவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுனா மட்டும்தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுறத விட டெய்லி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி போட்டு விட்டு நீங்கள் இது மூலியமாகவே அமௌண்ட் வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்காக கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் இதில் வந்து மெஹந்தி டிசைனில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட எல்லா டவுட்ஸுமே நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.